வணக்கம் நண்பர்களே, விஜயபிரகாஷ் பேசுகிறேன். இந்த சுபிட்ச நேரம் 4 to 4:40 என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், இன்னும் நிறைய கேள்விகளுக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்கிறேன். நீங்கள் எதை பண்ணுறீங்களோ இதை பண்ணுங்க. வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷத்தோடு இருப்பீங்க. மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் இருக்காது. அந்த ஒற்றை வார்த்தை என்ன அப்படின்னா நன்றி உணர்வு. அதனால தான் அதிகாலையில் நம்ம டெய்லி இந்த ஃப்ரீ டெலகிராம் ட்ரைனிங்கில் நன்றி உணர்வு தியானத்தோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். டெய்லி நன்றி உணர்வு சொல்லணும். எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் சரி, எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எங்கே போய் உட்கார்ந்தாலும் கண்ணை மூடி இந்த ப்ரேயர்ன்ற பேரில் நம்ம சுயநலமாக கேட்குற விஷயங்களை விடுத்து, அது எத்தனை மணிக்கு எழுந்தாலும் சரி, எப்போ நீங்கள் தூங்கி எழுந்தாலும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நன்றி உணர்வு. அதை சொல்லி பாருங்க. ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, கிராட்டிடியூட் பண்றதால என்ன சார் பெனிஃபிட், அது ஏன் நம்ம சொல்லணும், அதுவும் டெய்லி சொல்ல சொன்னீங்களே ஏன்? மெயினா கிராட்டிடியூட் யார் பண்றாங்களோ, கிராட்டிடியூட் என்பது நன்றி உணர்வு. நன்றி உணர்வு தியானத்தை யார் பண்றாங்களோ ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு, அவங்களுடைய உறவுகள் நிலை பெறும். அவங்கள விட்டு யாரும் போக மாட்டாங்க. அப்படி போனவங்க வருவாங்க. இது அந்த உறவுகளுக்கான புதிய கதவுகளை திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குரு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பொதுவா 3 வார்த்தைகளை அதிக பயன்படுத்தும் மாதிரி நம்ம சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ப்ளீஸ்ன்னு கேளு, ப்ளீஸ் இதை செய்யும் போது ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ, இந்த வார்த்தைகளை அதிகம் உபயோகிங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப இந்த வார்த்தைகளை நம்ம யாருக்கு அதிகம் சொல்றோம்னு யோசிச்சு பார்ப்போம். அறிமுகமானவர்களுக்கா, அறிமுகம் ஆகாதவர்களுக்கா? ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு சொல்றோமா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் நம்மளுடைய கோ ஒர்க்கர்ஸ்க்கும் சொல்றோமா? நல்லா கவனிங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஒருத்தரோட காலை வயசா சாரின்னு சொல்லுவோம், பௌரியமா சொல்லுவோம். ஒரு வண்டியை தப்பா கட் பண்ணணும், சாரி சார் அப்படின்னு சொல்லுவோம். முன்பின் தெரியாத அவங்கள்ட்ட போய் நம்ம சாரி கேட்கறதுக்கு யோசிக்கிறதே இல்லை. ஆனா நம்மளோட இருக்கிற வாழ்ந்துட்டு இருக்க நமக்காகவே இருக்க நம்மளோட மனைவி கிட்ட நம்ம சாரி கேட்கிறோமா, நம்ம கணவன்கிட்ட கேட்கிறோமா, நம்ம குழந்தைகள்கிட்ட கேட்கிறோமா, நம்மளோட பெற்றோர்கள்ட்ட கேட்கிறோமா, நம்மளோட கோ ஒர்க்கர்ஸ்ட்ட கேட்கிறோமா, நண்பர்கள்ட்ட கேட்கிறோமா, நெய்பர்ஸ்ட்ட கேட்கிறோமா, ரிலேட்டிவ்ஸ்ட்ட கேட்கிறோமா? ஒரு சின்ன விஷயம் அப்படியே போயிட்டே இருக்குல்ல, மைண்ட் பேரியர். நேற்று நான் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். கிராட்டிடியூட் பண்ணதால என்ன ஒரு பெனிஃபிட் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஏற்கனவே சில பேருடைய பிரச்சனைகள் இருந்தது, உறவுமுறை பிரச்சனைகள் இருந்தது. அவங்களுக்கு நன்றி உணர்வு எழுதும் போது மனசு லேசாச்சு. நான் திரும்ப சொல்றேன், எந்த உறவுகளையும் சண்டையோட தொடர்ந்து கொண்டு போகுது. சண்டையை வளர்க்காதீங்க. ரீசனாக ஒரு இடத்துல அப்படிதான், என்னோட ரிலேட்டிவோட எங்கள் அப்பா ஒரு மாதிரி இருந்தார். நம்ம அவங்க வீட்டை கடந்து தான் நம்ம போகணும் மெட்ராஸ் வர்றதுக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், டக்குன்னு எதிர்பார்க்கல, நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். திடீர்னு அவர் இல்லை அவன் நான் செத்தாலும் போக மாட்டேன், பரவாயில்ல சாவுங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டேன். கூட்டு போய் நிறுத்தினோடனே காருக்குள்ளேயே அப்பா அம்மா உட்காந்துருந்தாங்க. இறங்கி வர்றதுக்கு ஈகோ தடுக்குது. நான் நேராக போயிட்டேன். நான் ஜாலியாக பேசிட்டு போனோடனே, பாருங்க உங்களை பார்க்க அப்பா அம்மாவே வந்திருக்காங்க, அவருக்கு உடம்பே முடியல, பாருங்க காரை விட்டு இறங்கி வர்றதுக்கு 1/2 மணி நேரம் கொண்டு வர போல இருக்கு அப்படின்னோடனே, டக்குன்னு அந்த கணவன் மனைவி 2 பேரும் நெருங்கிய உறவினர்கள் தான். அவங்க மனசுக்குள்ள மனஸ்தாபம், உறவினர்களாலே மனஸ்தாபம் தானே. நம்மளை விடுத்து எல்லாருக்கூடயும் நமக்கு மனஸ்தாபம் தான் வரும். ஏன் நமக்குள்ளே மனஸ்தாபம் வரும், நம்மகிட்டே மனஸ்தாபம் நமக்கு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட வர்றதுல என்ன தப்பு? சரியா? அதை உடைச்சிருங்கன்ற. அவங்க 2 பேரும் இறங்கி கார்கிட்ட போய் வாங்கன்னு கூப்பிட்டவொடனே இவர் வேற வழி இல்லை, அப்படியே பொறுமையா வந்துட்டாரு. வந்தவொடனே நான் ஏதாவது ஒரு கதையெல்லாம் சொல்லி இவங்களுக்கு அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் பத்தி பேசி, முதல்ல நீங்க டீ நல்லா போடுவீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி விட்டேன். அன்னைக்கு அந்த ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், அந்த ஐஸ் பிரேக்கிங் உடஞ்சிருச்சுல, முகத்தை பார்த்துக்கிறாங்களா, பார்க்க வச்சிட்டோம்ல. அது மாதிரி எவ்வளவு நாம இருக்க போறோம், பகைமை பாராட்டிக்கிட்டே போக போறோம். தப்பு அவங்களே பண்ணிருக்கட்டும். அதனால என்ன இப்ப என்ன ஆயிடுச்சு? தப்பு பண்ணவங்கள அப்படியே மன்னிக்காம விட்டுருணுமா? அவங்கள கடைசி வரைக்கும் இப்படியே போகணுமா? அது எல்லாருக்கும் நல்லது இல்லைல்ல. அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு, நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நெருங்கிய உறவினர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட ஈகோ காட்டவே கூடாது. சரி, அதுக்கு தான் சொல்றேன் நான். நம்ம தெரியாதவங்கள்ட்ட சாரி கேட்கிறோம், நம்ம இறங்கி போறோம், ஆனா தெரிஞ்சவங்கள்ட்ட ஈகோ பாராட்டுறோம். கரெக்டா? அதை முதல்ல நிறுத்துவோன்ற. சின்ன தவறுகளை சரி பண்ணாலே நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ல. அதனால சொல்றேன், இன்னைக்கு யாருக்கு நீங்க சாரி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கிட்ட பேசாம இருக்கீங்களோ பேசிருங்க. ஏன்னா ஒண்ணு அவங்க செத்துருவாங்க, இல்லை நம்ம செத்துருவோம். சரி, நம்ம 2 பேரும் சாக தான் போறோம். எதற்காக இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போனோம்? நல்லாவா இருக்கு? உறவுகள் அழகு இல்லை. அவங்க விட்டு கொடுக்கணும். நம்ம இறங்கி பேசினா என்ன? நான் என்ன சொல்றேன், அவங்களே தப்பு பண்ணி தான் நான் பேசிடுவேன். எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. நான் எங்க போனாலும் அங்க இருக்கவங்கள்ட்ட போய் பார்த்து பேசுறது ஒண்ணு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இதை கேட்கறதுல என்ன இருக்கு? நம்ம இதை வளர்த்தோம் அப்படின்னா நாளைக்கு அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வருவாங்க, நம்மளும் மூஞ்சி தூக்கிட்டு வரமோ உட்காரணும், அவங்களும் உட்காரணும். எதுக்கு? டக்குன்னு பேசிடுவோம்.
அவங்களுக்கும் டிஸ்கம்ஃபர்டா இருக்கும், நமக்கும் டிஸ்கம்ஃபர்டா இருக்கும். தவறு யார் பண்ணாலும் சரி இறங்கி சாரி கேட்கறது நம்மளா இருக்கும். இதுதான் சொல்றேன். இன்னொரு விஷயம் இருக்கு, பிசினஸ் ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆபீஸ் நடத்துறீங்க, இல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா யார் ஒருத்தங்க பீப்புள்கிட்ட இந்த மாதிரி பழகுறாங்களோ, அக்னாலேஜ் பண்றாங்களோ, ஒண்ணு அவங்களுக்கு நன்றி, அதாவது அவங்கள பாராட்டணும் அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது பகைமை பாராட்டக்கூடாது, நன்றி பாராட்டணும், பாராட்டணும். முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு தப்பு நடந்துருச்சா அதை கண்டினியூ பண்ணக்கூடாது, தப்பு சரி பண்ணப்பட்டதான் பார்க்கணும். அது பண்ணல அப்படின்னா நம்ம கோபம் நியாயம், பட் சரி பண்ணல அப்படின்னா சரி பண்றதுக்கான விஷயத்தை பண்ணவே ஒழிஞ்சு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கூடாது. ஒரு ஆபீஸ்ல, எந்த ஒரு ஆபீஸ்ல பாலிடிக்ஸ் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். அந்த பாஸ், அங்க இருக்க எம்ப்ளாயிஸ் விளங்கவே விலகு. இது முதல்ல இந்த ஒழிக்க வேண்டியது பாலிடிக்ஸ் நம்ம எல்லா இடத்துலையுமே. சரியா? முதல்ல நம்ம அதுக்கு ஸ்மூத்தா இருக்கணும். ஒரு லீடர், ஒரு பாஸ், ஒரு பிசினஸ் ஓனர் இதெல்லாம் சரி பண்ணும் சொல்லி 2 பேர் பேச வைக்கணும். ஏன்னா நெகட்டிவான 2 மனிதர்கள் நம்ம வச்சிருந்தோம்னு வச்சுக்கலாம், ஆபீஸ் உருப்படாது, விளங்கவே விளங்காது. ஏற்கனவே கொரோனா மாதிரி நேரங்கள்ல பிசினஸே ரொம்ப இங்க தள்ளாடுது. இதுல இவங்க வேற அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு என்ன சொல்றது, பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நெகட்டிவ் பேசிட்டு இதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் விடுத்து, என்னோட குரு சொல்லுவாங்க, நீ வேணா யார்கிட்டயாவது அக்னாலேஜ் பண்ணி பாரு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உனக்கு வரும். நீங்கள் யாராவது நன்றியோட இருங்களேன், அவங்களே தப்பானால இறங்கி சாரி கேளுங்க, உங்களுக்கான விஷயத்தை இந்த பிரபஞ்சம் வச்சிருக்கும். இந்த பகைமை பாராட்டுதுன்றதே நெகட்டிவ் தான். ஒருத்த மேல கோவப்படுறது, வாக்கிய தரப்பு ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு போயிட்டு ஒரு 10 தலைமுறையா சண்டை போட்டுட்டு இருக்குது. கேவலமா இல்ல? இதுக்காக வந்துருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சண்டை போட்டுக்கிட்டு. பணம் எனக்கு புரியுது, பணம் முக்கியம் தான், பட் பணம் வந்து எத்தனை உறவுகளை நிர்ணயிக்குது. யாராவது விட்டு கொடுத்து போக வேண்டியதானே? விட்டு கொடுக்காமலாம் என்ன பண்ண போறோம்? கோர்ட்டுக்கு போய் நிக்க போறோம், இல்ல வீட்டுல சண்டை போட்டுக்க போறோம். ஒரு சண்டை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்ல சரியாயிடணும். அது கண்டினியூ ஆனா வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் நல்லதே இல்லை. ஒரு கணவன் மனைவி வந்து வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, அப்பா அம்மா சண்டை போட்டுருக்காங்க, குழந்தைங்களுக்கு நல்லது இல்லை. அதே மாதிரி தான் நம்ம சண்டை போட்டா நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது இல்லை, அது யாருக்கும் நல்லது இல்லை. இதே மாதிரி ஆபீஸ்ல இருந்தா அந்த ஆபீஸ்க்கு நல்லது இல்லை, அந்த ஆபீஸ் ஓனருக்கு நல்லது இல்லை. ஓனர் நல்லா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நாம ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் ஆராவை கிரியேட் பண்றோம். ஆபீஸ்க்கு எப்படி கிளைண்ட் வருவாங்க, சில பேர் கிளைண்டே சண்டை போடுவான், கிளைண்டே வந்து பகைமை பாராட்டுவான். கிளைண்ட் கொடுக்குற காசு தான் நம்ம சாப்பிடுறோம். நம்ம ஓனர் இருக்காரு, ஓனரோட லைஃப் ஸ்டைலே கிளைண்டால தானே வருது. நம்ம இன்னைக்கு போடுற சட்டை, சாப்பாடு, நம்ம குழந்தைங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா அதுக்கு ஓனர் கொடுக்குற காசு தானே. அந்த விசுவாசம் குறைஞ்சிருச்சு. 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது, நம்மளுடைய அப்பா காலங்கள்ல, தாத்தா காலங்கள்ல ஓனர்னா எப்படி இருந்தது, அந்த விசுவாசம் எங்க போச்சு? நம்ம ஏன் அதை கொண்டுட்டோம்? ஏன் நம்ம மெஷினா மாறிட்டோம்? அந்த மாதிரி ஆயிடுச்சா? எல்லாத்தையும் காரணம் சொல்றேன், நாம ஏன் மாறக்கூடாது? நன்றி சொல்லுங்க. யார் சண்டை போட்டீங்கன்னாலும் அவங்கள்ட்ட இறங்கி பேசுங்க, தப்பே கிடையாது. எவ்வளவு நாள் இருக்க போறோம்? சரி, நாமளே நிலை இல்லை, நம்மளோட கோபம் நிலையானதா? யோசிங்க. அடுத்த விஷயம், நன்றி உணர்வு செய்யும் போது நான் பர்சனலா சொல்றேன், அந்த பிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். ஏன்னா ஒரு சர்வே எடுத்தாங்க, யாருக்கு வந்து அதிக பெயின் இருக்கு, ஒரு டிசீஸால ஒரு பெயின் வருது, ஒருவேளை ஹெட்டேக் அடிக்கடி வருது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தங்க இந்த மாதிரி ஈகோ அதிகமா இருக்கிறது, அதிக ஷார்ட் டெம்பரா இருக்கிறது, பழிவாங்கன்னு நினைக்கிறவங்க, வெஞ்சன்ஸ், இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஒரு வலி வந்துச்சுன்னா அதிகமா மாறுமா? சைக்காலஜிக்கலா சொல்றேன் நான், இது வந்து உண்மைதான். ஆனா அதே நன்றியுணர்வு தியானம், அதனாலதான் நான் ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். நன்றியுணர்வு தியானத்தை வச்சு ஆபீஸ் அட்மாஸ்பியரை மாத்துறது எப்படி, அதன் மூலம் நிறைய பணம் சம்பாதிப்பது எப்படி, பிசினஸ் ஓனர் கத்துக்க வேண்டிய விஷயம் இது. ஜப்பானியர்கிட்ட நம்ம கத்துக்க மிக முக்கியமான விஷயம் இதுதான். அவங்கள்ட்ட இருந்து நம்ம மெடிடேஷனை கத்துக்கணும். அந்த அவங்களோட அந்த ஆறாவே வேற மாதிரி இருக்கும். அதனால நம்மளுடைய ஒர்க் பிளேஸ்ல கொண்டு வரணும். சரியா? நம்ம காலைல வந்த உடனே ஒரு நன்றியுணர்வு தியானத்தோட நீங்க ஆபீஸ் ஆரம்பிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். செஞ்சு பாருங்க. சின்ன குட்டி ஆபீஸா இருந்தாலும் சரி, ஒரு சிங்கிள் மேன் ஷோவா இருந்தாலும் பரவாயில்ல, 100 பேர் 1000 பேர் இருந்தாலும் சரி, வந்தவொடனே கண்ணை மூடி நன்றி சொல்லணும். இந்த நிறுவனத்துக்கு நன்றி, நிறுவன ஓனர்களுக்கு நன்றி, நிறுவன ஓனர்களுடைய குடும்பத்துக்கு நன்றி, கூட ஒர்க் பண்ற சக பணியாளர்களுக்கு நன்றி, எங்களோட கிளைண்ட்டுகளுக்கு நன்றி, வாய்ப்பு கொடுத்த கிளைண்ட் தானே. அப்ப இது மாதிரி அந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். முதல்ல இந்த மாதிரி உடம்பு வலி வந்தது, பெயின் வந்தது, எந்த டிசீஸ் வந்தாலும் அதோட எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இன்னொன்னு என்ன உளவியல் சொல்லுதுன்னா, எந்த அளவுக்கு நம்ம அடுத்தவங்க மேல நன்றி உணர்வு சொல்றோம், பாராட்டுற குணம் இருக்கு பாருங்க. சில பேர் பாராட்டுவாங்க, சில பேர் பாராட்டவே மாட்டான், பாராட்டமே செத்துருவோம். சரி, அந்த மாதிரி யார் ஒருத்தன் பாராட்டுறானோ, யார் ஒருத்தன் நன்றி உணர்வோட இருக்கானோ, அவனுக்கு இயல்பாவே அடுத்தவங்களுடைய உடல்நலத்து மேல அக்கறை இருக்கும் அப்படிங்கிறேன். அது உண்மையா இல்லைன்னு யோசிச்சுப்பாங்க. நீங்க வந்து ஒருத்த மேல வெஞ்சன்ஸ் இல்லாம இருந்துட்டீங்க, ஷார்ட் டெம்பர், கோபம், காசிப்ஸ், நெகட்டிவ் இல்லாம இருந்துட்டீங்கன்னா நீங்க நல்லா பழகுவீங்க. பேசும்போது என்ன சொல்லுவீங்க, உடம்பு எப்படி இருக்கு, வாங்கினா செக்கப்புக்கு ஊருக்கு வாங்கினா நாங்க பாக்குறோம், கூட்டிட்டு போய் ஒரு செக்அப் காட்டுறோம், ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமே, நீங்க ஒரு வாக்கிங் போல அப்படி கேட்டுதான் பாருங்களேன். ஒரு மாமாவோ சித்தப்பாவோ பெரியப்போ அத்தையோ சித்தியோ ஏதாவது ஒரு வார்த்தை, எப்படி இருக்கீங்க, உடம்பு எப்படி இருக்கு, இப்பதான் நம்ம கேட்கறோம், பிபி எப்படி இருக்கு,
வந்து சுகர் வந்துருச்சா, அதான் முதல் கேள்வி. நல்லா இருக்கீங்களா, கிடையாது. சுகர் இருக்கா, இருக்கணுமே. அது மாதிரி அதுக்கு செக்அப் போனீங்களா, ஐயோ 160, அவன் செத்துற போறான். அவன் இது மாதிரி ஏதாவது உனக்கு அவன் எவ்வளோ 550 சொன்னா கூட என்ன பண்ணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வாக்கிங் போனால் சரியாயிடும், வாங்கினா இங்கே வாங்கின ஒரு செக்அப் பண்ணுவோம், நல்ல டாக்டர் இருக்காரு, இப்படி சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? அடுத்தவங்க மேலே அக்கறை காட்டும் தான் இந்த பிரபஞ்சம் நம்ம மேலே அக்கறை காட்டுது. ஒன்று பிரச்சனை வராமல் தடுக்கும், இல்லை வந்த பிரச்சனையோட தாக்கம் அதிகமாகாமல் தடுக்கும். கடைசி விஷயமா நான் சொல்லி முடிக்கிறது என்னன்னா, நமக்கு வந்து கவனிக்க வேண்டியது மென்டல் ஹெல்த், சைக்காலஜிக்கல் ஹெல்த்தை நம்ம யோசிக்கிறது இல்லை. என்னன்னா, நம்மளுடைய உடல்நலம் சரியில்லாதது கூட அடுத்தவங்களுக்கு தெரியும், ஆனால் நம்மளுடைய மனநலம் சரியில்லாத யாருக்கும் தெரியாது. ஒருத்தர் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கான், ரொம்ப அக்ரெசிவாக இருக்கான், ரொம்ப கோவப்படுறான், ஷார்ட் டெம்பராக இருக்கான், குறை சொல்கிறான், வந்து காசிப் பண்ணுறான், இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கேரக்டர் இருந்தால் அவன் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு இல்லஸ்ஸாக எடுத்துக்கணும். சைக்காலஜிக்கல் ஹெல்த் சரியில்லை அவனுக்கு. ஏன்னா அவனுக்குள்ள இந்த டாக்ஸிக் எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ், டாக்ஸிக்னா நச்சுத்தனமான நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை முதல்ல வெளியில் எடுத்து விட்டுருணும். ஒருத்தன் அந்த எண்ணங்களோட ஒருத்தர் இருப்பான், கரெக்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டே இருப்பான் பாருங்க. 2 எம்ப்ளாய்க்கு சண்டை போட்டே இருப்பான், ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கின்ற மாதிரி. சரி, எவனா ஒருத்தர் இருப்பான் ஆஃபீஸில், ஒருத்தனும் பல பேர் இருப்பான். பாலிடிக்ஸாலே அழியுது, பாதி பாலிடிக்ஸால நாடு அழியுது, அது வேற விஷயம். இது வந்து அந்த பாலிடிக்ஸால இந்த ஆஃபீஸ் அழியுது. பாலிடிக்ஸ் பண்ணிட்டு அவன் முக்கியம், இவன் பண்ணுறது சரியில்லை, அவன் பண்ணுறது சரியில்லை, கட்டம் கட்டுறது. நான் முதல் ஒரு பெரிய கார்பரேட்ல ஜாயின் பண்ணும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரைகள் என்ன தெரியுமா? முதல் அறிவுரை ஒன்னே ஒண்ணுதான், நீ இங்க பெர்ஃபார்ம் பண்றது எப்படின்னு தெரியல எனக்கு, நீங்க பெர்ஃபார்ம் பண்றது முக்கியமே இல்லை, அப்புறம் எதுக்குடா நான் என்னை சேர்த்தீங்க? ஆனா இங்க இருக்க பாலிடிக்ஸை நீ சமாளிக்கணும், அதுதான் உனக்கு முக்கியம். ஆமா, அதுதான் முக்கியம், அதுதான் வந்திருக்கேன். உனக்கு இன்னொருத்தருக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும், அதை ஹேண்டில் பண்ண நான் வந்திருக்கேன். அப்ப என்னோட ப்ரொடக்டிவிட்டியை காட்டி கம்பெனியை டெவலப் பண்ண நான் வரல, என் டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண வரல, என் குடும்பத்தை டெவலப் பண்ண வரல, நான் சம்பாதிச்சு இன்சென்டிவ் போனஸ் எடுக்க வரல. இந்த கம்பெனியில் நடக்கிற பாலிடிக்ஸை மேனேஜ் பண்ணுவோம், இதான் எனக்கு வேலை, இதுக்கு தான் படிச்சுட்டு வந்திருக்கேன் இங்க. கரெக்டா? என்ன ஜந்துங்கடா நீங்க? இதை தவிர்த்தாலே இந்தியாவோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். பாலிடிக்ஸ் தான் எங்க போனாலும் ஏதாவது ஒருத்தன் பாலிடிக்ஸை தூண்டுறோம், எவனா ஒருத்தன் பண்றதுக்குன்னே இருப்பான். அவன் வேலை செய்யறது இல்லை, பாலிடிக்ஸ் பண்றது தான். அவனை எடுக்கணும், அவனை கலையணும். அந்த வைரஸை நச்சை காலி பண்ணாலே அந்த கம்பெனி உருப்பிடும். அது மாதிரி குடும்பத்தில் ஒருத்தங்க இருப்பாங்க, யாராவது ஒரு கேரக்டர் எதை பண்ணாலும் நெகட்டிவ் கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனவங்க சந்தோஷமா கார்ல இருந்து இறங்குவாங்க, இது ஒரே ஒரு லேடி வந்து உட்காந்து எரிச்சு போச்சுன்னா 4 பேர் 4 பிரச்சனையை ஆக்கி விட்டுரும். ஏன்டா அந்த ஃபங்க்ஷன் வந்தோன்னு இருக்கும், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருமா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் காரில் வரும்போது மெட்ராஸ் வந்து சேர்ற வரைக்கும் பிரச்சனை தான், பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கோம், அதோட முடிஞ்சிருமா? நினச்சி வரும். 23 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, செத்து போன தாத்தா கதையிலேருந்து எடுப்பான் நம்பால். உங்க என்ன பண்ணா, உங்க அக்கா என்ன பண்ணா, உங்க அம்மா என்ன பண்ணா, இதை கேட்டே செத்துறான். நீ என்னடா பண்ண? எவனோ பண்ணி தொலைறான். எப்பயோ நடந்த விஷயத்தை வச்சு முதல்ல இதெல்லாம் நிறுத்தினாலே, இந்த டாக்ஸிக் எமோஷன் போனாலே சந்தோஷம் அதிகமாகும். 2 விஷயம் தான் கிராட்டிடியூட்ல. ஒன்று, எவன் ஒருத்தன் நன்றியோட சொல்லிக்கிட்டே இருக்கானோ அவனுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ், அந்த சந்தோஷம் அதிகமாகும். மெயினா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் குறையும். அடுத்தவனை குறை சொல்றவன், புறம் காசிப் பண்றவன், நெகட்டிவ் சொல்றவன், பிரச்சனை பண்ணி விடுறவன், கோல் மூட்டி விடுறவன், என்ன சொல்றது, பஞ்சாயத்து பண்றவன், பாலிடிக்ஸ் பண்றவன், இந்த மாதிரி எண்ணங்கள் யாராருக்கு இருக்கோ அவன் பேரெல்லாம் எழுதி முதல்ல கிராட்டிடியூட் சொல்லுவோம். அவனுக்கே கால் பண்ணி பாராட்டணும், உங்களுக்கு நல்ல கேரக்டர் இருக்குன்னு சொல்லுவோம். அவனுக்குன்னு ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும், அவன் பண்றதுலாம் இச்சாட்டியமா இருக்கும். இந்த மாதிரி மனிதர்கள் பேரை எழுதி நம்ம கிராட்டிடியூட் பண்ணும்போது அல்லது நினைக்கும் போது, ஒருத்தவங்கள்ட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்கானா அல்லது வந்து ஏதாவது ஒரு லீகல் கேஸ் போயிட்டு இருக்கா, அவனுக்குமே நன்றி சொல்லுங்க. அவனை பழிவாங்கன்னு நினைக்காதீங்க. அவனுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா சந்தோஷப்படாதீங்க. அந்த நீங்க நெகட்டிவா நடந்ததால ஏற்படுற சந்தோஷம் நமக்கு நெகட்டிவா கொடுக்கும். அடுத்தவனோட கஷ்டத்தை நினைச்சு கஷ்டப்படுங்க. அடுத்தவனோட கஷ்டத்தை ஜாலியா நினைச்சுக்கிறோம், நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். அந்த யூனிவர்ஸ் ஆப்போட ரெடியா இருக்கு, பாத்துங்க நண்பர்களே. ஒரே ஒரு விஷயம் தான், கிராட்டிடியூட் மாதிரியான ஒரு நல்ல விஷயம் உலகத்தில் கிடையாது. அதனால தான் சொல்றேன், நான் காலையில் எழுந்த உடனே நன்றி தியானத்தில் டெலகிராம் ஃப்ரீ ட்ரைனிங்ல டெலகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதில் அந்த ஃப்ரீ ட்ரைனிங் லிங்கை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் அந்த எங்களோட இயக்கத்தில் ஒரு 9000 பேர் இருக்காங்க எங்களோட குரூப்பில். நாங்கள் அதிகாலை எந்திரிச்சு நன்றி தியானம் சொல்கிறோம், குருக்களுக்கு சொல்கிறோம், ஆசிரியர்களுக்கு சொல்கிறோம், என்ன சொல்கிறது, அப்பா அம்மாவுக்கு சொல்கிறோம், நண்பர்களுக்கு சொல்கிறோம், நிறைய பேருக்கு சொல்கிறோம். நீங்கள் வாங்க, அதை ஃபீல் பண்ணுங்க, அதை என்ஜாய் பண்ணி அந்த கிராட்டிடியூட் சொல்லுங்க. முடிஞ்சால் ஒரு சண்டேல ஒரு 3 பேருக்கு, பேசாதவங்களுக்கு நீங்களே பேசுங்க, தப்பு இல்லை. நன்றி சொல்லணும்னு நினைக்கிறவங்களை கூப்பிட்டு சொல்லுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், கொஞ்ச நாள் அவங்க போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம போயிடுவோம். ஈகோ மட்டும் இருக்கணுமா? See you on top.